வணக்கம்மா, நான் உங்கள் அம்மு தோட்டம் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மாதுளை மரம் வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம்மா. பாருங்கள், நம்ம மாதுளை மரத்தில் எவ்வளோ பூக்கள் பிஞ்சுகள் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இது நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற மாதுளை தாம்மா. எவ்வளோ ஆரஞ்சு கலரில் பூக்கள் பாருங்கள். பூக்கள் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கம்மா, பாருங்கள் பூக்கள். இந்த பூக்கள் தாம்மா அப்படியே பிஞ்சாக மாறும். இவ பிஞ்சாக மாறிட்டாங்க. இதே பாருங்கள், இவங்கெல்லாம் பிஞ்சாக மாறிட்டாங்க. எல்லாம் ரெண்டு ரெண்டாக இருக்குமா, பார்த்தீங்களா? இதெல்லாம் பிஞ்சாக மாறிட்டாங்கம்மா. இந்த மாதுளை நம்மக்கிட்ட ஒரு 5 வருஷமாக இருக்காங்கம்மா. பாருங்கள், ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன். இதை இடையில வந்து அப்பப்போ கொஞ்சம் மாட்டு எரு போட்டு கம்போஸ்ட் உரம் போட்டு அப்பப்போ தோட்டம் கழிவுகள் தோட்டம் மண் போட்டுட்ருப்போம்மா. இவங்க ஒரு 5 வருஷமாக இருக்காங்க. நமக்கு நல்ல காய் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து நான் முக்கால்வாசி பெரும்பாலுமே சொல்லுவோம், பழமரம் வெயிலில் இருக்கணும்னு. என்னுடைய அனுபவத்தில் லாஸ்ட் இயர் இது நல்ல வெயிலில் வச்சோம்மா. கிரீன் நெட்டை விட்டு இந்த பக்கம் வச்சேன். ஆனால் இலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைம்மா, காய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி சோடை போன மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப அவங்கள கொண்டு வந்து கிரீன் நெட்டுங்கிட்டே வச்சுட்டோம்மா நான். ஆனால் வச்சாங்கன்னா 15-20 வைப்பாங்க. தொடர்ந்து நமக்கு நல்ல காய்கள் கொடுப்பாங்க. அணிலாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பாருங்கள், நான் பழமரம் வைக்கும்போதே பெரிய பாத்திரத்துக்கு தான் வச்சுருக்கேன். நீங்கள் நல்ல ஒரு பழமரமாக கண்ணாக பார்த்து நர்சரியில் தேர்வு செஞ்சுட்டு பெரிய க்ரோ பேக் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரம்மில் வைங்க. வச்சு நம்ம எப்பொழுதும் செடிக்கு கொடுக்குறதா. நான் எப்பப்போ இயற்கை உரம் மற்ற செடிங்களுக்கு நம்மகிட்ட காய்கறி செடிகள், கொடி வகைகள், பூச்செடிகள்லாம் நிறையா இருக்குது. அவங்களுக்கு உரம் கொடுக்கும்போதே இவங்களுக்கு கொடுத்துட்டு வருமா. ரெண்டாவது, நம்மக்கிட்ட இதில் வாழைப்பழம் அதாவது வாழைப்பழம் அமினோ அமிலம் போடலாம். நம்மக்கிட்ட அப்பப்போ 1-2 மீந்துருமா. அதை வந்து என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் மண்ணை தள்ளிட்டு இந்த ட்ரம்மில் போட்டு மேலேயே நான் மண்ணை தள்ளி மூடிடுவோம்மா. அது கொஞ்சம் கொஞ்சமாக செடிங்களுக்கு தேவையான தாது உப்புகள், தாது சத்தெல்லாம் கிடைக்கும். வீணாக்க மாட்டேன் நான். வாழைப்பழம் அமினோ அமிலம் இல்லாமல் இந்த மாதிரி பழங்கள் 1-2 மாரி எடுத்தால் ஒவ்வொரு தொட்டிலையும் மண்ணை எடுத்துகிட்டு நான் போட்டு மூடிடுவோம்மா. நீங்கள் வந்து நல்ல மாதுளை செடியாக ஒன்று தேர்வு பண்ணி அழகாக அதுக்கு வந்து மாடியில் வைக்கிறதாண்டா. தோட்ட கழிவுகள்னால் செத்தைகள் வேணும், கொக்கோ பிட்டு, எம்சாண்டு, தோட்ட மண் அப்படியே போட்டு மாட்டு சாணமெல்லாம் போட்டு கீழே தரையிலே எல்லாம் ஒன்று மண்ணுமாக நிறைவிடுங்கம்மா. எல்லாத்தையும் கலந்துட்டு ட்ரம்மில் போடும்போது கொஞ்சம் செத்தைகள் மண், செத்தைகள் மண்ணுன்னு போட்டு 6 அடி ஆழத்தில் வைக்கணுமா. இதை நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரதோடைய செடியோட வேர் வந்து அந்த நம்ம வைக்கிற தொழு உரம் அந்த மாட்டு சாணத்தில் படணும். அந்த மாதிரி வைக்கணும். இப்போயே எனக்கு இந்த மாதுளை மரத்தில் வந்து 2 பிஞ்சு விட்டுருக்காங்க. நல்ல வெயிலில் தான் நீங்கள் வைக்கணும். ஆனால் அந்தந்த சூத பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு இருக்கா, இதோ ஒரு பிஞ்சு இருக்குது. இந்த மரம் வந்து தானாக வந்த செடிமா. இது வந்து மாதுளை பெருசாகவே இருக்கும். இதை வந்து நான் ட்ரம்முக்கு மாற்றணுமா. ஏன்னா இது சிமெண்ட்டு தொட்டியில் தான் இருக்குது. இன்னொரு மரம் கீழே பால்கனியில் இருக்குது. பிஞ்சு வைக்கிறாங்க, காய்கிறாங்க, பிஞ்சு வைக்கிறாங்க, காய்கிறாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி சிறு தொட்டியில் தான் இருக்காங்க. அவங்களையும் நான் மாற்றணுமா. இல்லை மாற்றினா எனக்கு வந்து 3 மாதுளை மரம் ஆகிடும். கீழே தோட்டத்துலேயும் மாதுளை மரம் இல்லை. ஆனால் மாதுளை மரம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டியதுமா. நிறைய சத்துக்கள் நிறைந்தது. மாதுளை வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும். நீங்கள் அழகாக கீழே பூமியில் இருந்தாலும் வேரில் வந்து நல்லா கொஞ்சம் கொத்தி விடுங்க. அதில் கவர் பிளாஸ்டிக் இருந்தால் அப்புறப்படுத்துங்க. ஈரப்பதம் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா அந்த வீட்டில் நம்ம சமைக்கிற சாதம் வடிச்ச தண்ணியில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றுங்க. அதெல்லாம் செடிங்களுக்கு சத்து தான். அரிசிகள் வர தண்ணி, இட்லி மாவுலாம் அரைப்போம்ல, அன்றைக்கி என்ன பண்ணோம், நிறைய தண்ணி கலக்கணும். எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை மாதிரி 4 பங்கு 5 பங்கு தண்ணி கலந்து நம்ம இந்த மாதிரி பழமரத்துங்களுக்கு ஊற்றிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுமா. பழமரத்துக்கு ஊற்றணும். ரெண்டாவது வெயில் இருக்கணுமா. எல்லா மரத்துக்குமே வெயில் இருக்கணும். ஆனால் என் மரம் என்னுடைய வீட்டு சூழ்நிலை
இவங்க நிழலில் இருந்தால் தான் எனக்கு பலன். ஆஃப் நிழலில் இருக்காங்க, ரொம்ப வெயில் அடிக்காது, ஆஃப் நிழலில் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் வெயிலில் வச்சு தான் கருதுன்னு திரும்ப நிழலுக்கு வச்சிட்டேன்ல, அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை, 20 நாளைக்கு ஒரு முறை இயற்கை உரங்கள் கொடுங்க. இடையில செடியில் ஏதாவது பூச்சிகள் இருக்கா பாருங்கள். இந்த மாதிரி காஞ்ச கிளைகள்லாம் இருந்தால் அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடுங்கம்மா. அப்படியே வந்து நமக்கு இலைகள் பூக்கள் கொட்டி கொட்டி கொஞ்சம் காஞ்ச கிளைகள்லாம் வருவாங்க, அதை நீங்கள் அப்புறப்படுத்திடலாம். ஆனால் மாதுளம் நல்ல பயனுள்ள மரமாக நமக்கு. இதை பாருங்கள், இந்த இடம் வந்து அப்படியே மருதாணி மாதிரி சூப்பராக இருக்காங்கம்மா. மருதாணியில் இலை வர்ற மாதிரி இது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக வராங்கம்மா, ரொம்ப சூப்பராக இருக்காங்க. மழை வருன்றாங்கம்மா, தெரியல. மழை வந்தால் இன்னும் செடிங்களுக்கு ரொம்ப ஊட்டமாகிடும், ரொம்ப சத்தாயிடும். இன்னும் மழை வரல. நானும் இன்னும் கொஞ்சம் 3/4 ட்ரம்மு தாம்மா இருக்குது மண். இந்த ஆடி மாதம் நம்ம செடி வைக்கும்போது இவங்களுக்கும் கொஞ்சம் தொழு உரம்லாம் போட்டு கொஞ்சம் மண் போடணுமா மேலே. ஆனால் ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டு வரேம்மா. பாருங்கள், ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டு வரேன். மண் எப்படி இருக்குது பாருங்கள், மண் வந்து எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கணும். மண் கலரே மாறிட்டுதுமா. ஏன்னா இவங்க 5 வருஷமாக இருக்காங்கல்ல, அதனால தான் நம்ம மேலே வந்து மண் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதையும் பார்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாட்டு சாணம் உரம் கொடுக்கறது, ஆட்டு சாணம் உரம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுமா. ஒரு மரத்துக்கு வந்து இடைவெளி இருக்கட்டும். இங்கே ஒரு பிஞ்சு வச்சுருக்காங்கம்மா, தெரியல, மரமாக இருக்காங்க. 4 பிஞ்சு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 தான் காட்டினேன் நான் வீடியோவில், இப்போ 4 வச்சுருக்காங்க கிட்ட பார்த்த உடனே. மாதுளை மரம் தாராளமாக வாங்கி வைக்கலாமா, நீங்கள் வைங்க. இயற்கை உரம் கொடுங்க. 2வது ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. காஞ்ச கிளைகள் இலைகள் இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க. ஒரு மரத்துக்கு ஒரு மரம் கேப் விடுங்க. இதெல்லாம் மாதுளைக்கு ரொம்ப சிறந்ததுமா. நன்றிம்மா.